அஜித்துக்கு போற இடம்லாம் வந்து கத்திங்க, போற இடம்லாம் வந்து அடி. அதையெல்லாம் தாண்டி அது சொல்லணும், முதுகுல ஒரு 32 ஆபரேஷனையும் மீறி இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரமாக தலை அல்டிமேட்டு அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு இருக்கிறாங்க. வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கார் ரேஸில் வந்து டக்குன்னு தயவுசெய்து என்ன பிரபலப்படுத்தாதீங்க, என்ன பிரபலப்படுத்தாதீங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ கார் ஓட்டுறவங்க, இந்த ரேஸ் ஓட்டுறவங்க, அவங்கள வந்து நீங்கள் பிரபலப்படுத்துங்க, அவங்கள பற்றி பேசுங்க, அவங்கள பற்றி இது பண்ணுங்க, அவங்கள பற்றி உங்கள் சோஷியல் மீடியாவில் எழுதுங்க. அப்படிலாம் அவங்கள கொண்டு வந்தால் தான் இந்த கார் ரேஸுக்கு ரொம்ப பெருமை. இந்த கார் ரேஸ் சாதாரண விஷயம் கிடையாது. வந்து இதுக்கு வந்து ஒரு உடலை தாண்டி உள்ளத்துலேயும் ஒரு வலிமை வேணும். அப்படி கார் ரேஸில் நம்ம இந்திய திறமையாளர்களை நீங்கள் கொண்டு வாங்க. நான் பிரபலம் ஆகிட்டேன், நான் சினிமாவிலும் பிரபலம் ஆகிட்டேன், இங்கேயும் பிரபலம் ஆகிட்டேன், போதும் எனக்கு. அவங்கள வந்து இது பண்ணுங்க. அதோட தாண்டி ஃபார்முலா 1 வேர்ல்டு கப்பில் வந்து நம் இந்தியர்கள் கலந்துக்கிட்டு அந்த கப்பு அடிக்கணும் அப்படின்னு. எப்படி துபாயில் வந்து அஜித் அந்த கப்பு வாங்கிட்டு அந்த நம்ம தேசிய கொடியோடு அப்படி காட்டின விதம் இருக்கு இல்லைங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்கேரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இப்படியாக போயிட்டு இருக்க அவருடைய அந்த உச்சம். இங்கே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு பக்கம், அவர் 171, 172, 173. ஏன்னா இது பல முறை நான் சொல்லியிருப்பேன். நான் ஒரு சரிவு அஜித்துக்கு கடன் சரிவு ஏற்படுது. ஒரு பூஜையில் வந்து அஜித்தை ரஜினி சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சப்போ ரஜினிக்கு தெரியுது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றாரு. அஜித் சொல்றாரு, இண்டஸ்ட்ரி விட்டு போயிடலான் போல இருக்கு சார் அப்படின்றாரு. என்னங்க என்ன பிரச்சனை உங்களுக்குன்றாரு. இல்லை எங்க போனாலும் வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க, எங்க போனாலும் வந்து வன்மத்தை கக்குறாங்க, வளர விட மாட்டேன்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி படங்களை வந்து தோல்வி படமாக அமைஞ்சு போகுது. ஒன்று இதெல்லாம் கடந்து தான் வந்தாகணும், இதெல்லாம் கடந்து தான் வந்தாகணும். இந்த சோதனைலாம் ஆண்டவன் வைக்கிற சோதனை. இதெல்லாம் தாண்டிட்டீங்கன்னா நீங்க தாங்க உச்சம். சார் என்ன சார் பண்றது, இப்போ என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க ஏன் பில்லா ரீமேக்ல நடிக்கக்கூடாது? அதுதாங்க அந்த ஒரு வார்த்தை தான் அஜித்தை எங்கேயோ கொண்டு போச்சு. அதுல இருந்து அப்படி ரஜினிகாந்த் மீது அப்படி ஒரு பற்று அவர் கொண்டு வந்து அதையெல்லாம் மீறி ஒரு என்ன சொல்றது வந்து அஜித்தோடைய அந்த வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா. என் வாழ்க்கை இப்படிதான். நீங்க வந்து ஒரே விசில் அடிக்கிறது, சத்தம் போடுறது, அநாகரிகமா நடந்துக்கிறது, இதெல்லாம் வேணாம். முதல்ல உங்க அப்பா அம்மாவை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, அதன் பிறகு என்ன கொண்டாடுங்க. என்ன கொண்டாடலாம் கூட பரவாயில்ல. ஒரு நடிகர் வந்து பட்டப்பெயர் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே பட்டப்பெயர் வச்சுக்கிட்டு இந்த பட்டப்பெயரோட தான் என்ன கூப்பிடணும். ஒரு நடிகர் அவர் வேணாங்க, நான் அவர் பேரை சொல்ல விரும்பல. அவரை நீங்க வந்து பேர் சொல்லியே கூப்பிடக்கூடாது. அவங்க ரசிகர்கள், அவர் ரசிகர் மன்றத்தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி கொடுக்கக்கூடாது. அவரை பட்டப்பெயரோட தான் கூப்பிடணும். ஆனால் ஒரு நடிகன் இந்தியாவிலேயே என்னை வந்து தலான்னு கூப்பிடாத, அல்டிமேட்டுன்னு கூப்பிடாத, ஏகேன்னு கூப்பிடு, அஜித்துன்னு கூப்பிடுன்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது யாருக்குமே அந்த தில்லு வரைய வராது. அது எங்கேருந்து கற்றுக்கிட்டதுன்னா ரஜினி கிட்ட தான்.